ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, நாம் சில சமயம் ஒரு நபருடைய பாசத்திற்கும் அன்புக்காகவும் ஏங்குவோம். ஆனால் அந்த நபரிடம் இருந்து நமக்கு பாசமோ அன்போ கிடைக்கவே கிடைக்காது. அதற்கு காரணம் என்னவென்று நாம் தேடுவோம், ஆனால் காரணமும் கிடைக்காது. ஏனென்றால் அவர் வேறொரு இடத்தில் அவர் பாசத்தையும் அன்பையும் கொடுத்து கொண்டு இருப்பதும் கூட நமக்கு தெரியாது. சரிதானே? அதனால் யார் எப்படி என்று பார்த்து பழகுங்கள். தேவையில்லாமல் எதற்காக உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள்? உண்மையாக இருக்கும் நபரிடம் மட்டும் உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் காட்டுங்கள். பாசத்தையும் அன்பையும் எதிர்பாருங்கள். அதை விட்டுவிட்டு யாரென்று தெரியாமல், அவன் எப்படிப்பட்டவன் என்று புரியாமல் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். தங்கமே, உன்னுடைய நலனுக்காகத்தான் சொல்கிறேன். எல்லா நாளுமே உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சில சமயம் சிலர் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கையை செலுத்தும் பொழுது, அந்த இடத்தில் நீ ஏமாந்து நிற்கும் பொழுது உன் மனமானது எப்படி வேதனைப்படுகிறது என்பது உன்னுடைய நண்பனுக்கோ உன் குடும்பத்திற்கோ தெரியாது. ஆனால் உன்னை நெருக்கமாக இருந்து நீ ஒரு அறையில் இருந்தால் கூட, அங்கு யாருமே இல்லை என்றால் கூட, அங்கு நான் நின்று பார்க்கிறேன் பார். எனக்கு நன்றாகவே தெரிகிறது உன்னுடைய மனவேதனை என்னவென்று. புரிகிறதா? அதனால் யார் எப்படி என்று பார்த்து பழகு. உன்னை ஏமாத்துபவனோ உன்னை தேவையில்லை என்று சொல்லும் நபரிடமோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நீயே குறைவாக இடை போட்டுக் கொள்ளாதே. சின்ன சின்னதாக வரும் கஷ்டத்தை எப்பொழுதும் பெரிதாக பார்க்காதே. உன்னை விட்டு போனான் என்றால் விட்டு அதற்கப்புறம் என்னென்ன செய்யலாம் என்ற வாழ்க்கையில் முடிவெடு. உன்னுடைய அனைத்திற்கும் இந்த சாயான நானே உதவியாக இருப்பேன். இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர நான் உனக்காக உதவி செய்கிறேன். கவலையின்றி அமைதியாக இரு என் தங்கமே. உன் கவலைகள் அனைத்திற்கும் மருந்தாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து லீலைகளையும் புரிவேன். நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய அனைத்து சந்தோஷமும் என் கையில் தான் இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவோம் என்று நினைக்கவே நினைக்காதே. கஷ்டத்தை கொடுத்த இந்த சாயே உன் வாழ்வில் சகல இன்பத்தையும் நிச்சயமாகவே தேடி தருவேன். நீ தைரியமாக இரு. யார் உன்னை தோற்கலாம் என்று நினைத்து உன்னிடம் நெருங்கி வந்தாலும் அவனுக்கு நல்ல பாடத்தை நாம் இருவரும் சேர்ந்து கற்றுத் தருவோம். அதனால் யாரையோ நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வதே நான் தரும் முதல் பரிசாக இருக்கும். சீக்கிரமாகவே உன் வாழ்வில் சகலங்களையும் ஏற்றங்களையும் நான் தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் உனக்காக என் வாழ்க்கையில் நான் நல்லதே செய்வேன். இது உன்னுடைய வாழ்க்கை என்று நினைக்காதே. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை என்னுடையது. நிச்சயமாகவே நீயும் நானும் ஒரு குடும்பம். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இரம்மா. உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.